க்யூர் ஆகிற ரேஷியோ வந்து மோர் தென் த மெடிசன். இதில் வந்து பக்க விளைவு வந்து நில். வலி அதிகமாக இருந்தனால போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். பட் எடுத்த எனக்கு 2 to 3 டேஸில் எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. பட் எனக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு. +2 படித்து முடிச்சிருக்கணும். ஏஜ் வந்து 18 இயர்ஸ் இருக்கணும். 18 to 60 இயர்ஸ் யார் வேணால் படிக்கலாம். கையே தூக்க முடியாது, சர்ஜரி பண்ணாதான் தூக்க முடியும்னு சொல்லியிருந்த அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்களுக்கு ஒரு மிராக்கலாக இருந்துச்சு இந்த நியூரோதெரபி ட்ரீட்மெண்ட். லேடிஸ் ப்ராப்ளம், இன்ஃபர்டிலிட்டி போத் மேல் அண்ட் ஃபீமேல் போட்டு கொடுத்துருக்கோம் நோட்டீஸில். அதில் எல்லாரும் வந்தாங்கனாக்கா எங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். வணக்கம் அம்மா. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி கேம்ப் போட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். சரி, என்னதான் இருக்குது இந்த கேம்ப்ல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். நீங்கள் வந்து வித்தவுட் மெடிசின்ஸ் எல்லா டிசீஸுமே க்யூர் பண்ணலான்னு போட்டிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி மெடிசன் இல்லாமல் ஒரு டிசீஸை க்யூர் பண்ண முடியும்? என்னோட பேர் நாகலட்சுமி. நான் வந்து இந்த லஜ்பத் ராய் மெஹராஜ் நியூரோதெரப்பி இந்த சிஸ்டமை வந்து 2002லேருந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நாங்கள் வந்து ஒரு இயக்கம் மூலமாக நாங்கள் இதை படித்து இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதனோட கான்செப்ட் என்னென்னா, எந்த மருந்து நம்ம வெளியிலேருந்து சாப்பிட்றோமோ அந்த மெடிசன் வந்து நம்ம பாடியே வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. அதை தாண்டிட்டு நம்ம வந்து மெடிசன் எடுக்கிறோம். மெடிசன் எடுத்தால் உடனே சரியாகுது. ஆனால் இந்த மெடிசன் வந்து நம்ம பாடியிலேயே செக்ரேட் ஆகி நமக்கு க்யூர் பண்ணும்போது க்யூர் ஆகிற ரேஷியோ வந்து மோர் தென் த மெடிசன். இதில் வந்து பக்க விளைவு வந்து 0% சைடு எஃபெக்ட்ஸ் இதுக்கு. ஸோ உள்ளுறுப்புகளை ஊக்குவிச்சு அதுக்கு வேண்டிய கெமிக்கல்ஸோ ஹார்மோன்ஸோ நம்மளே உடலுக்குள்ளே உற்பத்தி பண்ணி இந்த எல்லா நோய்களையும் நம்ம தீர்க்கிறோம். இதில் வந்து சாதாரண தலைவலி ஜுரத்துலேருந்து ஆரம்பித்து கேன்சர், எய்ட்ஸ் வரைக்கும் இதில் மெடிசன் இருக்குது. இதில் க்யூர் பண்ணியிருக்கோம் நாங்கள். ரொம்ப நல்லாவே சொன்னீங்கம்மா. இப்போது ஒரு இயக்கத்தின் மூலமாக நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு வந்து ஏஜ் லிமிட்லாம் கிடையாது, யார் வேணால் படிக்கலாமா? இந்த கோர்ஸுக்கு வந்து +2 படித்து முடிச்சிருக்கணும். ஏஜ் வந்து 18 இயர்ஸ் இருக்கணும். 18 to 60 இயர்ஸ் யார் வேணால் படிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக வந்து பல யூனிவர்சிட்டியில் வந்து MOU சைன் ஆகி இது யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் கோர்ஸாக வந்துடுது. நாங்களாம் படிக்கும்போது அஃபிலியேட்டட் இல்லை. பட் இதுக்கு வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்குது. சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாததுனால இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து எல்லாருமே வந்து நல்லா ஆமோதிக்கிறாங்க. ஏஜ் லிமிட் கிடையாது, யார் வேணால் கற்றுக்கலாம். மோஸ்ட்லி வந்து ரிட்டையர் ஆகிற பீப்புள் எல்லாமே வந்து இந்த இயக்கத்தில் ஜாயின் பண்ணி அவங்க எல்லாருமே வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து இப்போ வந்து மெடிசினல் சைடு எஃபெக்டால் கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் இதுக்கு வந்து இப்போ நல்ல பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. இதில் வந்து இப்போது காந்திநகர் யூனிவர்சிட்டி, ஓம் ஸ்டர்லிங் யூனிவர்சிட்டி, அப்புறம் வைசா யூனிவர்சிட்டி, இது 3மே வந்து இப்போ வந்து இதை வந்து அப்ரூவ் பண்ணி அது மூலமாக கோர்சஸ் நடத்துகிறாங்க. இதில் வந்து டிப்ளமா, UG, PG, டாக்டரேட் இது வரைக்கும் இதில் படிக்கலாம். எல்லாத்துக்குமே இதில் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து யோகா, சயின்ஸு, டயட்டு எல்லாமே சேர்த்து கொடுக்கறதுனால இது வந்து பேஷண்ட் எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலைன்னா கூட அந்த ட்ரீட்மெண்ட்டு எந்த யோகா கவர் ஆகுதோ அதை சொல்லி கொடுத்து அவங்கள அனுப்பிடுவோம். ஸோ இது வந்து லைஃப் லாங் வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் பேஷண்ட் வந்து இது வந்து ரொம்ப இன்ன தேதியில் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது மக்கள் மத்தியில். கோர்ஸ் வந்து நிறைய இடத்துல படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்கேஸ் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் படிக்கணும்னு நினச்சா இந்த கோர்ஸுடைய ஃபீஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்கா? இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து அதர்ஸ் கோர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. புவராக இருக்கிறவங்க வந்து இது படிக்க முடியல அப்படின்னாக்கா எங்கள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணினாங்கனாக்கா ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டை கட்டிட்டு அவங்க ஜாயின் பண்ணிவிட்டு இதை லேர்ன் பண்ணிவிட்டு இதிலே ஏர்ன் பண்ணி கூட அவங்க ஃபர்தர் ஃபீஸ் கட்டி படிக்கலாம். இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் நல்லா இருக்குது. அதனால் ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாருக்குமே +2 முடித்தோடனே இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க ஜாயின் பண்ணி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி படிக்கலாம். ஃபர்தராக வந்து அவங்க ஒரு 2 வருஷத்துலேயே வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம கிளினிக் ரன் பண்ணுற அளவுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிட். கண்டிப்பாக வந்து இது ஏழை குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதம் தான். இனிஷியல் அமௌண்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏர்ன் பண்ணி கூட கட்டிக்கலாம் அப்படின்ற விஷயம். இப்போது உங்களுக்கு வந்து எப்படி இந்த மெடிசன்லெஸ் க்யூர் அப்படின்றது தெரிய வந்தது? நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? ஆக்சுவலாக நான் வந்து 84லேருந்து ஐ வாஸ் சஃபரிங் வித் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அண்ட் மைக்ரேன். ஸோ இதுக்கு வந்து காலையில் எழுந்து மாத்திரை போட்டுன்னு வேலை செஞ்சு மத்தியானம் தூங்க முடியலன்னா கஷ்டப்பட்டுன்னு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போது வெரி ஃபைன் டே என் பையன் வந்து ஸ்கூலில் வந்து இந்த தெரப்பி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பையன் வந்து அங்கே கூட்டிகிட்டு போனான். அம்மா இங்கே வந்து நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, நல்லா ஆகிடும். ஸோ நான் போனேன்.
பட் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அவ்வளோவா வரல. பட் அங்கே அன்றைக்கி சொன்னாங்க நெக்ஸ்ட் டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. சின்ன வயசுலேருந்து ஒரு பொறி இருந்தது, படிக்கணும், மெடிக்கல் படிக்கணும்ன்ட்டு. அதில் ஜாயின் பண்ணி நான் வந்து இந்த கோர்ஸ் கற்றுண்டேன். அந்த கோர்ஸ் கற்றுக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து இதுக்கு மருந்தே கிடையாது. நான் தலைவலிக்கு மருந்தெல்லாம் போட்டேன்னா மத்தியானம் ஒரு 2 மணி நேரமாவது தூங்கணும் அப்படின்ட்டு. ஸோ என்னைக்கு நான் அந்த நியூரோதெரப்பி ஜாயின் பண்ணலைனோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நைட் மட்டும்தான் தூக்கம், பகலில் தூங்குறதே கிடையாது. அந்த தூங்காததுக்கான டயர்ட்னஸோ ஒரு வீக்னஸோ என்கிட்ட இல்லை. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் எல்லாமே நமக்கு வந்து மருந்து இல்லாமல் எல்லாமே நம்மளால சரி பண்ண முடியுதுங்கிறது வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டில் ப்ரூவ் ஆகிடுது. அதுக்கப்புறம் நான் படித்தேன். ஆல் இண்டியா லெவலில் என்னை செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் ஆல் இண்டியா லெவலில் ஸ்டடி சென்டர் கொடுத்தாங்க. ஸ்டடி சென்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் என்னோட இணைஞ்சிருந்தாங்க. நான் 2002 வந்தேன், இவங்க 2003 வந்தாங்க, இவங்கெல்லாம் 2007 9 வந்தாங்க என் கூட. ஸோ எல்லாருமே இப்போ வந்து என் கூட ஒரு 25 பேர் என்கிட்ட படித்தவங்க, என் கூட படித்தவங்க எல்லாருமே 25 பேர் என்னோட இணைந்திருக்காங்க. இது கண்டுபிடிச்சது வந்து குருஜி. நாங்களாம் இப்போ செல்லமாக அவரை குருஜின்னு கூப்பிடுவோம். அவரோட ஒரிஜினல் நேம் வந்து டாக்டர் லாஜ்பத் ராய் மெஹ்ரா. அவர் வந்து பிறந்தது வந்து பாகிஸ்தானில். அவர் 5 வயசு 6 வயசு இருக்கும்போதே வந்து அவங்க வீட்டில் ஒரு குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு வந்து அந்த குழந்தை இறந்துருச்சு. ஸோ அதே மாதிரி அவங்க வீட்டு வேலைக்காரியோட குழந்தைக்கும் அதே வயிற்றுப்போக்கு வந்து அந்த வேலைக்காரம்மா வந்து ஏதோ லோக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த குழந்தைய பரட்டி போட்டு உருட்டி போட்டு ஏதோ பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்றிட்டாங்க. சேம் ப்ராப்ளம் 2 குழந்தைக்கு இருந்து, ஒரு குழந்தை மெடிக்கலில் போய் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போய் காப்பாற்ற முடியல, பட் இந்த குழந்தைய காப்பாற்றிட்டாங்க அவங்க. அதில் அவருக்கு பொறி தட்டி அவர் நம்ம உள்ளுறுப்புகளை ஊக்குவிச்சே நம்மளால் வந்து நம்ம வியாதிகள்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு அந்த டே 1லேருந்து அவர் வந்து அது மேலே ரிசர்ச் பண்ணி 1999 வந்து ஒரு ஆசிரமே ஒன்று கட்டினார் நாசிக் பக்கத்தில். ஸோ அங்கே வந்து இதை வந்து சிலபஸாக நடத்தினாங்க. 4 மாதம் 6 மாதம் சிலபஸ் நடத்தி குருகுலம் மாதிரி டீச் பண்ணுவாங்க அங்கே. அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்டர்னல் குரூப்னு வந்தது. எக்ஸ்டர்னல்லேருந்து போய் நம்ம எக்ஸாம் எழுதலான்னு வந்தது. அதில் நாங்களாம் போய் எக்ஸ்டர்னல் எழுதினோம். இப்போ வந்து யூனிவர்சிட்டி லெவலில் இருக்குது. சென்னையில் வந்து ஸ்டடி சென்டர் கொடுத்துருக்காங்க. அங்கே ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்ணி படிக்க வச்சு அவங்கள வந்து இப்போ வந்து எக்ஸாமுக்கு அனுப்புகிறோம். இயர்லி 2 டைம்ஸ் எக்ஸாம் நடக்கும். ஜான்வரியில் 1, ஆகஸ்ட்டில் 1. 2 இயர்ஸ் கோர்ஸ் டிப்ளமா, அப்புறம் யூஜி, அப்புறம் பிஜி, இதே மாதிரி எல்லா இதுலேயும் இருக்குது. இது வரைக்கும் வந்து பிஜி வரைக்கும் எழுதிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸு. இன்னும் இப்போ டாக்டரேட் போகிறதுக்கு தான் பாக்கி இருக்குது. அதை நிறையா யூனிவர்சிட்டி இது வந்து ஆதரித்து பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கேஸுக்கும் ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணுறோம். ஒரு டிசீஸ்க்கும் ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணுறோம். இப்போ வந்து பேக் பெயினுக்கு வந்து 5000 பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்கோம். அதை வச்சு வியாசா யூனிவர்சிட்டி பெங்களூர் அவங்க வந்து இதை வந்து அஃபிலியேட் பண்ணி இதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வியாசா யூனிவர்சிட்டியில் அவங்க பிஹெச்டி பண்ணுறதுக்காக வேண்டி எங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இப்போ அங்கேயும் அனுப்ப போகிறோம். அந்த காலத்துலலாம் வியாதின்னு ஒன்று இருந்ததே கிடையாது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மலாக இன்ஃபர்டிலிட்டின்றாங்க, கேன்சருன்றாங்க, அசால்ட்டாக சொல்லிடுறாங்க எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்கும்போது யாருனாலையும் தாங்கிக்கவும் முடியலை. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸை வந்து சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் க்யூர் பண்ண ஏதாவது ஒரு பேஷண்ட்டுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். நவடேஸ் வந்து வியாதிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாகிடுது. முன்ன காலத்தில் வீட்டில் ஒருத்தருக்கு வியாதி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கே பயப்படுவாங்க, அச்சப்படுவாங்க. இப்போ வந்து சுகர், எங்கள் வீட்டில் சுகர், எல்லாம் 4 பேர் சுகர், 5 பேர் சுகர், பிபியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அது ரொம்ப சாதாரணமாகிடுது. சாதாரணமானதுக்கு ரீசன் என்னென்னா மக்கள் வந்து வியாதியை வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துட்டாங்க. இதில் வந்து மெயினாக வந்து இப்போ பார்க்க போனாக்க லேடிஸ்க்கெல்லாம் வந்து மாதவிடா வரதே ஒரு பெரிய ப்ராப்ளம். சின்ன குழந்தைகளுக்கு மாதவிடா 7 நாள் 8 நாள் அப்படிங்கிறாங்க. பெயின்ஃபுல் பீரியட்ஸுன்றாங்க. இதெல்லாமே பெரிய ஒரு ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து உள்ளுறுப்புகளை சரி பண்ணவே வந்து சரியாகும்போது இதுக்கு மெடிசன் எடுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா இது மெடிசன் எடுத்தானா இது ஃப்யூச்சரில் எஃபெக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ நிறைய பேர் இப்போ நம்ம கேள்விப்படுறோம் 40 வயசு ஆகிடுச்சுன்னா யூட்ரஸ் எடுத்துடுறாங்க. முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகிடுச்சு இன்னும் 10வது மாதம் சீமந்தத்துக்கு கூப்பிடுவாங்க நம்மளை அப்படின்னு சொல்லுவாங்க. அது போய் இப்போ 2 வருஷம் கழிச்சு அவங்க இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் போகிறாங்க. இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் போய் தான் இப்போ வந்து ஜெனிக்கிற அளவுக்கு பசங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிடுது. இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து நம்மளோட ஃபுட்டு. நம்ம வந்து சரியாக கரெக்டான ஃபுட்டு நம்ம எடுக்கிறது இல்லை. ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறோம், சாக்லேட்ஸ் எடுக்கிறோம். இந்த சாக்லேட்ஸில் இருக்கிற கொக்கோ எல்லாமே என்ன பண்ணுதுன்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், பாலிசிஸ்டிக் டிசீஸ் அதெல்லாம் வருது. அதனால வந்து கருத்தரிக்கிறது இல்லை. ஸோ கருத்தரிக்கணும் அப்படின்னாக்கா ஃபீமேலோட யூட்ரஸ் தயாராக இருக்கணும்.
கரு வந்தால் அது தக்க வச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ எங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாங்கள் பண்ணிடுறோம். இர்ரெகுலர் பீரியட்ஸு, பாலிசிஸ்டிக் ஓவரிஸு, கல்யாணம் ஆகி 8 வருஷம் 12 வருஷம் வர பேஷண்ட் எல்லாமே ஒரு 4 மாதம் அவங்களுக்கு ரெகுலராக பீரியட்ஸ் வர வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கரு தரிச்சிடுறாங்க. 5th மந்த்து எங்களுக்கு நியூஸ் வந்துடுறது, ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுதுன்னு வந்துடுறது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நார்மலாக டாக்டர்கிட்ட போய் டெலிவரிலாம் பார்க்குறாங்க. இன்பிட்வீன் அதில் ஏதாவது ஸ்கேனில் ஏதாவது ஒன்று வந்தது எங்கள் தெரபிஸ்டோட பொண்ணுக்கே வந்து லோ பிளசண்டா. அதை வந்து சொல்லிட்டாங்க லோ பிளசண்டா, இது எப்படி இருந்தாலும் எடுத்துக்கணும், இல்லாட்டா பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். நாங்கள் அதெல்லாம் எடுக்கிறதுக்கெலாம் இந்த கிடையாது. நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி 3ஆவது மாதம் ஸ்கேன் எடுக்கும். 2ஆம் மாதம் போது லோ பிளசண்டா, நாங்கள் 5ஆம் மாதம் ஸ்கேன் எடுக்கும்போது த பிளசண்டா வாஸ் குவைட் நார்மல், நோ அப்நார்மாலிட்டின்னு கேஸ் வந்தது. இன்னொன்று வந்து ரைட் ஓவரி ஆர்டரி பிளாக்னு வந்தது. ஏன்னா ரைட் ஓவரி தான் வந்து கருவை வந்து வளர்க்கும். ஸோ ரைட் ஓவரி பிளாக்னாக்கா கரு வளர்றது கஷ்டம், இந்த குழந்தை வளராது, க்ரோத் இருக்காது, அபார்ட் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் எங்கள் தெரபிஸ்டோட ஒய்ஃபு. ஸோ அவங்களுக்கும் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த ரைட் ஓவரி உள்ள பிளாக் எடுத்து நார்மலாக டெலிவரி ஆச்சு. நல்ல ஆரோக்கியமாக குழந்தை இன்றைக்கி 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஸோ இதெல்லாமே வந்து நாங்கள் கண் கூட பார்த்த ஒரு ரிசல்ட்டு. இன்ஃபர்டிலிட்டி வந்து ஒரு 15 இன்ஃபர்டிலிட்டி என்னோட அனுபவத்திலேயே வந்து கிளியர் ஆயிருக்கு. ஸோ தெரபிஸ்ட்லாம் எங்கே போனாலும் அவங்க வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொண்டு வரும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம மருந்தே ஒரு முதல்லாம் வந்து ஜாயின் பண்ண புதுசில் முட்டி வலியே சரியாக போச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து கிரானிக் கேசஸ்லாம் சரியாக போகுது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ரொம்ப கிரானிக் கேசஸ் வர தான் நம்ம வந்து இதில் ரிசர்ச்க்கு இறங்கி என்ன பண்ணலாம் என்னன்னு பார்த்து நம்ம ரெடி பண்ணுறோம். என்னோட ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எதுக்கு இன்னைய டே வந்து சூஸ் பண்ணி இந்த கேம்ப் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணீங்க? மகளிராக இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு விமன்னால தான் வந்து அவங்க ஃபேமிலியை வந்து கயிறை கட்டி இழுத்தி மேலே கொண்டு நிறுத்த முடியுங்கிறதுக்கு என்னோட லைஃபே ஒரு பெரிய உதாரணம். ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ஊறுகாய், பொடி, ஜாம் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் டப்பர்வேர் சேல்ஸ் பண்ணேன். அப்புறம் இது பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இந்த தெரப்பிக்கு வந்தேன். தெரப்பிக்கு வந்தப்புறம் எனக்கு அதுலலாம் நாட்டம் இல்லை. இதில் கிடைக்கிற ஒரு மன நிம்மதி எதுலேயுமே இல்லையேன்னு சொல்லிட்டு நான் இதில் வந்துட்டேன். பட் இப்போவும் பார்க்குறேன் நிறையா லேடிஸ் வந்து விமன் என்டர்பிரினர் வந்து மேலே வர முடியாமல் அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு விமன்ஸ் டே அன்னைக்கு நம்ம லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு ஸ்டால் போட்டு அவங்க என்ன ரெடி பண்ணி வச்சுருக்காங்களோ அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அதை வந்து டிஸ்பிளே பண்ணி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் சொல்லட்டும். வாங்குறவங்க வாங்குவாங்க, வாங்க முடியாதவங்க அவங்க கார்டு எதாவது கொடுத்தாங்கன்னா அப்புறம் ஆர்டர் பண்ணி வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும்னு கொடுத்தேன். விமன்ஸ் டேல பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து லேடிஸ் ப்ராப்ளம் ஒன்று, நிறைய குழந்தைங்க வந்து பீரியட் ப்ராப்ளமில் ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ இதுலேயே வந்து நோட்டீஸ்லேயே போட்டு தான் கொடுத்துருக்கோம். லேடிஸ் ப்ராப்ளம், இன்ஃபர்டிலிட்டி போத் மேல் அண்ட் ஃபீமேல் போட்டு கொடுத்துருக்கோம் நோட்டீஸில். அதில் எல்லாரும் வந்தாங்கனாக்கா எங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். எல்லா ஃபேமிலிலையும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இல்லைன்னா எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ அந்த வருத்தத்தை போக்குறதுக்கு தான் நம்ம இங்கே வேலை செய்கிறோம். யாராக இருந்தாலும் வந்து எங்களை நாடலாம். நாங்கள் வந்து இப்போது வந்து குரோம்பேட்டில் என்னோடய கிளினிக் இருக்குது. இப்போ கிளினிக்கில் வந்து நாங்கள் வந்து ஈவினிங் 5 to 7:30 நாங்கள் கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறோம். கிளினிக்கோட அட்ரஸ் வந்து ஜெயின் நகர் 2nd Street, பிளாட் நம்பர் 26, ஹஸ்தினாபுரம், சென்னை 64. என்னோட ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு இதில் ஃப்ளாஷ் ஆகும், நீங்கள் பார்த்துக்கலாம். அதை எப்போ வந்தாலும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு ப்ரியராக மார்னிங் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் வர முடிஞ்சால் வரலாம், அப்படி இல்லாட்டா உங்கள் டோர் ஸ்டெப்புக்கு வரணும், தெரபிஸ்ட் வரணும், நான் வரணும் நீங்கள் விரும்புனீங்கனாக்கா அதுக்கு அந்த ஃபெசிலிட்டி கூட எங்களுக்கு இருக்குது. நாங்கள் வந்து உங்கள் வீட்லேயே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. பேர் வந்து மனோகரன். அந்த அம்மாவுடைய ஆட்டோ டிரைவர். நான் கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக அவங்க கூட இருக்கேன். பட் ஆனால் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் பற்றி எனக்கு அவ்வளோ சீரியஸ்னஸ் தெரியாது. எதிர்பாராமல் எனக்கு இந்த தொடையோட கீழ் பகுதியில் வந்து பெயின் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு 2 to 3 months எனக்கு பெயின் ரொம்ப சிவியராக இருந்தது. என்னுடைய ஒர்க்கோடனால நான் அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கலை. எதிர்பாராத ஒரு நாள் வலி அதிகமாக இருந்ததுனால போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். பட் எனக்கு 2 to 3 days எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. பட் எனக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு சே திஸ். என் பேர் சரளா, நான் நியூரோ தெரபிஸ்ட். 2017 நான் வந்து என்னோட அட்மிஷன் இங்கே முடிஞ்சது. நாகலட்சுமி மேம் தான் என்னுடைய குரு. நான் அவங்ககிட்ட தான் ட்ரெயின் ஆனேன்.
2017 அட்மிஷன் பண்ணி 2018 எக்ஸாம் எழுதி முடித்தேன். 2019 கிளினிக் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஸ்டடி சென்டராக இருக்குது சென்னையில். ஒரு 10 to 12 இயர்ஸ் பேக் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு 2 வீலரில். அலோபதி மெடிசன்லாம் ட்ரை பண்ணோம், ரெமெடி இல்லை. அதுக்கப்புறம் இந்த புத்தூர் கட்டு, திணிலி கட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணோம், ரெமெடி இல்லை. ஒரு 15-20 டேஸ் சேம் ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட தாய்மாமா வந்து எத்திராஜன், அவங்க வந்து மேம் நேம் ரெஃபர் பண்ணாங்க. நியூரோதெரப்பி பற்றி எங்களுக்கு அப்போ இன்ட்ரடியூஸே கிடையாது. அப்போது ஃபஸ்ட் டே வந்து மேம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. கையே தூக்க முடியாது, சர்ஜரி பண்ணாதான் தூக்க முடியும்னு சொல்லியிருந்த அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்களுக்கு ஒரு மிராக்கலாக இருந்துச்சு இந்த நியூரோதெரப்பி ட்ரீட்மெண்ட். ஃபஸ்ட் டேவே என் ஹஸ்பண்ட் வந்து கை தூக்குனாங்க. நியூரோதெரப்பியில் இப்படி ஒரு மிராக்கல் நடக்கும்ன்றது எங்களுக்கு அப்போ தெரியாது. ரொம்ப தேங்க் பண்ணோம் நாகலட்சுமி மேமுக்கு. அவங்க எங்களுக்கு கடவுளாக தான் தெரிஞ்சாங்க, இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ நியூரோதெரப்பிக்கு நிறைய மிராக்கல் விஷயங்கள் பண்ண முடியும். நிறைய பேர் இது தெரிஞ்சுக்கோங்க. மெடிசின்லெஸ் ட்ரீட்மெண்ட்னா நிறைய இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட் நியூரோதெரப்பி. இது வந்து யூனிக்காகவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, நிறைய பேர் பயனடைகிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரணும், நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்கணும். தேங்க்ஸ் டு குருஜி. டாக்டர் லஜபத் ராய் மெஹ்ரா தான் இந்த நியூரோதெரப்பியுடைய தந்தை. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஸ்பெஷலான டே, உமன்ஸ் டே. பெண்களுக்கு தான் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் வந்து ஒரு தாய்மை அடைகிறதுல இருந்து அந்த குழந்தை பெற்று அதுக்கப்புறம் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க எடுத்திருக்க முயற்சி வந்து ரொம்ப நல்ல முயற்சியா இருக்கு. நீங்களும் இதை பார்த்துட்டு பயனடையணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களை போய் நீங்க அணுகலாம்.